அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மேன்மை உள்ள நாமத்தினால் உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவ நாமம் உயர்ந்திருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தரை நாம் பாடி அவருக்கு மகிமை செலுத்துவோம். இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. இங்கே ஓலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யாராவது கொடுக்க விரும்பினா நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, அசைத்து பாடலாமா? ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே.
ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை, யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் பயமுமில்லை கலக்கம், கர்த்தர் நம்முடனே. ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை சேர்த்து பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. ஹல்லேலூயா. Thank you, Lord. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே,
உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் எண்ணகத்தில் அவர் என்றும் அரசாழுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் எண்ணகத்தில் அவர் என்றும் அரசாழுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின். உன்னதத்திலே தாவீது இன்னொரு முறை பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். இணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். சாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு கூறுத்தோலை ஞாயிற்றில் நாம் கூறு பாதம் பணிவோம். கூறுத்தோலை ஞாயிற்றில் நாம் கூறு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு
இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு இன்னொரு முறை கூறுத்தோலை ஞாயிற்றில் நாம் கூறு பாதம் பணிவோம். கூறுத்தோலை ஞாயிற்றில் நாம் கூறு பாதம் பணிவோம். கூடிய அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனை உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா என்கிற வார்த்தை சத்தம். அல்லேலூயா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, அவர் வெற்றி சிறந்தார். ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்று நாம் தேவ சமூகத்திலே பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாடலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பாலும் நான் மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவே. நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா சுகமானே. ஆமே, நான் சுகமானே, சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. ஆமென், ஆமென், வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி. என் ராஜா குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை ஓசன்னா, ஓசன்னா. ஆமே, நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது ஒரு வெற்றியின் பவனி. பாவத்துல, சாபத்துல, அக்கிரமத்துல, அநியாயத்துல சிக்கி கடந்த ஜனக்கூட்டங்களை விடுவிக்கும்படியா இயேசு எருசலேமை நோக்கி பிரயாணம் பண்ணின ஒரு பவனி. 2 பவனி ரொம்ப முக்கியமானது. ஒன்று, இயேசு கிறிஸ்து சிலுவையில் கழுதையின் மேல் ஏறி அவர் பிரயாணம் பண்ணின முதல் பவனி. 2வது பவனி, அவர் சிலுவையை சுமந்து கல்வாரி மலையை நோக்கி போன இன்னும் ஒரு பவனி. இந்த 2மே வெற்றிக்கு அடையாளம். அல்லேலூயா. இந்த பவனி, ஸ்தோத்திரம், பாவத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறது. இந்த பவனி சாபத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறது. இந்த பவனி வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளிலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறது. இந்த பவனி வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களிலிருந்து
ஜெயத்தை கொடுக்கிறது. ஆமென். இந்த பவனியில நம்ம இணைந்து கொள்ளும் போது ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை நான் அப்படித்தான் உங்களோட பேச போகிறேன். ஸ்தோத்திரம். நாம் இந்த பவனியோடு இணைந்து கொள்ளும் போது நமக்கு தேவன் தருகிற மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அது பெரியது. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்ணை மூடி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்கும்படி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஸ்தோத்திரம். நமக்காக இயேசு புறப்பட்டு போன முதல் பவனி அது. எருசலேம் நோக்கி போகிறார், எருசலேமை நோக்கி போகிறார். ஸ்தோத்திரம். போய் திரும்ப எருசலேமிலிருந்து புறப்படும் போது சிலுவையோடு புறப்படுகிறார். ஸ்தோத்திரம். சிலுவையோடு புறப்பட்டு ஆமென் கொல்கதா மேட்டிலே ஏறி ஸ்தோத்திரம் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிக்கிறதை நாம் வேதத்திலே வாசித்து அறிந்திருக்கிறோம். அந்த அருமையான காலை வேளையில அல்லேலூயா எங்களுக்காக ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கும்படி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கழுதையின் மேல், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற ஒரு மிருகத்தின் மேல் ஸ்தோத்திரம். ஆமென். வேண்டாம் என்று சொல்லப்படுகிற ஒரு மிருகத்தின் மேல் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு ஏறி ஆமென் யூதருக்கு ராஜாவாய், ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு ராஜாவாய் அந்த கழுதையின் மேலே அவர் பவனி செல்கையிலே அவரை சுற்றி முன்னடப்பவர்களும் பின்னடப்பவர்களும் ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதும் ஸ்தோத்திரம் மேய்ப்பர்களுக்கு செய்தி சொல்லப்பட்ட போது ஆமென் அவர்களுக்கும் அப்படித்தான் செய்தி சொல்லப்பட்டது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆமென் வாழ்த்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் உன்னதத்தின் தேவன். அல்லேலூயா. அவர் உன்னதமான தேவன். ஸ்தோத்திரம். அவர் உன்னதத்தின் தேவன், அவர் உன்னதமான தேவன். அவர் இந்த உலகத்தின் தேவன் அல்ல, இந்த மண்ணின் தேவன் அல்ல. அவர் உன்னதத்தின் தேவன். இந்த மண்ணுலகுக்கு இறங்கி வந்த கர்த்தர். ஸ்தோத்திரம். நமக்காக அவர் மனிதனானார். அந்த கிருபையை நினைத்து, அந்த அன்பை நினைத்து தேவ சமூகத்திலே சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. கிருபை, 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 கிருபை. சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், என் இயேசு வந்தார். சந்தோஷம், சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், என் இயேசு வந்தார். சந்தோஷம். மறுபடியும் சொல்லலாமா? சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், இயேசு வந்தார். சந்தோஷம், சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், இயேசு வந்தார். சந்தோஷம். பாவம் போக்கினதால் சந்தோஷம், என் சாபம் நீக்கினதால் சந்தோஷம். பாவம் போக்கினதால் சந்தோஷம், என் சாபம் நீக்கினதால் சந்தோஷம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஆமே. சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், இயேசு வந்தார் சந்தோஷம். சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், இயேசு வந்தார் சந்தோஷம். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். என் பாவம் போக்கினதால் சந்தோஷம், என் சாபம் நீக்கினதால் சந்தோஷம். போக்கினதால் சந்தோஷம், என் சாபம் நீக்கினதால் சந்தோஷம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். சந்தோஷம் என்னில் சந்தோஷம், என் இயேசு வந்ததால் சந்தோஷம். சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், இயேசு வந்ததால் சந்தோஷம். கண்ணீரை மாற்றினதால் சந்தோஷம், களிப்பை தந்ததால் சந்தோஷம். கண்ணீரை மாற்றினதால் சந்தோஷம், களிப்பை தந்ததால் சந்தோஷம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடி, எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். சந்தோஷம் என்னில் சந்தோஷம், இயேசு வந்ததால் சந்தோஷம். சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், இயேசு என்னையும் அழைத்தார் சந்தோஷம். வாழ்வை கொடுத்தார் சந்தோஷம். என்னையும் அழைத்தார் சந்தோஷம், புதிய வாழ்வை கொடுத்தார் சந்தோஷம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், இயேசு வந்ததால் சந்தோஷம். சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், இயேசு. பரலோகம் செல்வேன் சந்தோஷம், பரனோடு வாழ்வேன் சந்தோஷம். பரலோகம் செல்வேன் சந்தோஷம், பரனோடு வாழ்வேன் சந்தோஷம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், இயேசு வந்ததால் சந்தோஷம். சந்தோஷம் என்னுள்ளில் சந்தோஷம், இயேசு. இன்னும் ஒரு முறை பாடலாமா? ஹல்லேலூயா. பரலோகம் செல்வேன் சந்தோஷம், என் பரனோடு வாழ்வேன் சந்தோஷம். பரலோகம் செல்வேன் சந்தோஷம், என் பரனோடு வாழ்வேன் சந்தோஷம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடிடு, கைதட்டி ஆடிடு, எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா
சந்தோஷம், என்னில் சந்தோஷம். இயேசு வந்தால் சந்தோஷம், சந்தோஷம், என்னில் சந்தோஷம். இயேசு வந்ததால் சந்தோஷம், சந்தோஷம், என்னுள்ளில் சந்தோஷம். இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இயேசு என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றி. மலைகளை தாண்டுவேன், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன். அல்லேலூயா. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஆமென் 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 ஆமென். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு ஆமென் வெற்றி வெற்றியே. மரணமை கூறெங்கே, பாதாளமை ஜெயமெங்கே. மரணமை கூறெங்கே, பாதாளமை ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஓ ஹல்லேலூயா. இயேசு என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகள், சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்து விடும். சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு இயேசு என்னோடு எனக்கு முன்னே ஒரு ராஜா போகிறார். அந்த பவனியில் நான் இருக்கிறேன். அவருடைய நாமத்தில் மலைகளை தாண்டுகிறேன். மலைகளை தாண்டிடுவே. கடும் பள்ளங்களை கடந்திடு. இன்னொரு முறை மலைகளை தாண்டிடுவே. கடும் பள்ளங்களை, சதிகளை முறியடிப்பே. சாத்தானை சதிகளை முறியடிப்பே. எல்லாரும் கர்த்தரை நல்ல சத்தமா உற்சாகத்தின் பலிகளை
சத்தானை ஜெயித்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன். அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்கு, நான் ஆடி பாடி மகிழ்வேன். ஆமென். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சில நிமிடங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற தேவ ஜனங்களாய் தேவ சமூகத்திலே ஆவியிலே களி கூறும் வண்ணம் நல்ல உற்சாகமா துதி பலிகளை அவருக்கு செலுத்துங்களேன். இன்னும் சத்தமா, இன்னும் கம்பீரமா, இன்னும் ஆனந்தமா, இன்னும் மகிழ்ச்சியா, இன்னும் பலனா, இன்னும் பலனா. அங்க இருக்கிற அநேகர் அவர்களை அதட்டினார்கள், சத்தமிடாதிருங்கள் என்று அதட்டினார்கள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படி உங்களை அதட்டுறதுக்கு இன்னைக்கு இங்க யாரும் இல்லை. நீங்க விடுதலையா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சத்தமாய் கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. நீ மலைகளை தாண்டவும், ஹல்லேலூயா, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடவும். ஹல்லேலூயா. ராஜா முன்னே செல்கிறாரே, முன்னே செல்கிறாரே. ரியாம்பரபஷே டாரபா கபா ரகத்துரபா லேமனா ரகத்துரபௌதியாதரபா லேஹந்தலகத்துரபஷே உடா தெரா திலபா கபா ரகந்தரா. ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. 1-2 நிமிடங்கள் கூட விடாம கர்த்தரை துதிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தபக்கபா ரகத்தரதலதி அந்தரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். யுத்தம் கர்த்தருடையதல்லவோ, யுத்தம் கர்த்தருடையதல்லவோ. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உனக்கு விரோதமாக அல்ல, அவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையதல்லவோ. ஆமென், ஆமென். ஜெயம் கர்த்தரால் அல்லவோ வருகிறது, ஜெயம் கர்த்தரால் அல்லவோ வருகிறது. ரியக்கபரப துரபலபோ உடபர சந்தரபோ தீரிபி கபரஹத்தலாதலபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, கிருபை, கிருபை. நன்றி, 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 நன்றி. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தரால் வருகிறது. ஹல்லேலூயா. நாம் யுத்தத்தை நடப்பிக்க போகிறதில்லை, யுத்தத்தை நடப்பிக்கிறவர் கர்த்தர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர்களின் மத்தியிலே இருக்கிறவர்களை காட்டிலும் நம் மத்தியிலே இருக்கிறவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கவலைப்படுகிறதினாலே ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? தன் சரீரத்தின் ஒரு முழத்தை கூட்டவும் முடிகிறதில்லை, குறைக்கவும் முடிகிறதில்லை. ஸ்தோத்திரம். கவலைப்பட்டு கலங்குவதினாலே ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை, சாதிக்க போகிறதும் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கிறோம். நமக்கு யுத்தம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய சூழ்நிலைகளிலே. ஆமென். அது என்ன யுத்தமா இருந்தாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
நமக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் முன் நிற்கிறார். இன்னைக்கு காலையில மனமகிழ்ச்சியோட கர்த்தரை துதிங்க. நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க. நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா, நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சுந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. ஆமெனா. போராட்டம் பாடுகள் என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. இருக்கிறாரா? கூட எத்தனை பேர் சொல்லுவீங்க? என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் தோற்று போனவர் அல்ல, அவர் தோற்று போனவர் அல்ல. நான் ஒருத்தரை ஆராதிக்கிறேன், அவர் தோற்று போனவர் அல்ல. நான் ஒருத்தரை நம்புறேன், அவர் தோற்று போனவர் அல்ல. நான் ஒருத்தரை விசுவாசிக்கிறேன், அவர் தோற்று போனவர் அல்ல. நான் ஒருவரை என் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன், அவர் தோற்று போனவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் மகிழ்ச்சியாய் ஆண்டவருக்கு சில நிமிடங்கள் கூட ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, எனக்கு அருமையான தாயே, தகப்பனே, உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க ஒரு ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க. இவர் தோற்று போனவர் அல்ல. ஸ்தோத்திரம். இப்ப நீங்க ஒரு தேவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க பாருங்க. அவர் தோற்று போனவர் அல்ல. ஸ்தோத்திரம். அவர் யுத்தத்தை நடப்பிக்கிறவரும் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தருமாமே. அவர் யுத்தத்தை நடப்பிக்கிறவரும் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ஹல்லேலூயா. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடு. கைத்தட்டி சொல்லலாமா? சந்தோஷம் 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 சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம். போராட்டம் போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, சமூகத்தில் சந்தோஷமே. ஓஹோ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷமே, சமூகத்தில். இன்னொரு முறை கர்த்தரின் யுத்தத்தில். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை தட்டி
ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம். சமூகத்தில் இன்னொரு முறை போராட்டம் பாடுகள், போராட்டம் பாடுகள். என் வாழ்வில் கலங்கிட தேவையில்லை, உலகத்தை ஜெயித்தவர். ஜெயம் 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 நமக்கு. போராட்டம் போராட்டம் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே. ஜெயம் 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 நமக்கு. சந்தோஷமே சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம், அவர் சமூகத்தில் சந்தோஷமே. ஓஹோ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம், சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில். அல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம், அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கரங்களை தட்டி சில நிமிடங்கள் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள். தேவ சமூகத்தில் கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது ஒன்றுக்கும் நான் கலங்க வேண்டிய தேவையில்லை. பாடுகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் என்னை சூழ்ந்து நெருங்கி வருகையிலே நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கும் தேவன். நான் நம்புகிற ஒரு தேவன், அவர் ஜெயம் பெற்றவராக இருக்கிறார். அவர் வெற்றி சிறந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி தேவ சமூகத்துல கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஆமென். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி,
யெகோவானிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறான், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞரின் முன்னில்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே. யெகோவானிசி, 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 யெகோவானிசி. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறான், எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறான். ஹல்லேலூயா. வெள்ளம் போல் பிரவாகித்து வருகிறான் இயேசு ராஜா. அந்த வெள்ளம் எவ்வளவு வேகமா வருதோ அதை விட வேகமா கொடியை ஏற்றி பிடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. கர்த்தரை துதிக்க முடிஞ்சா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆராதிக்க மனம் இருந்த நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. யக்கபா தரா ஷம்பலாதலபா ரிகபா ரகத்தராதலாதரா. அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் yakharasheke reka toro le manata raka toro yakara bauda lada lashe rimana handa raka tala. துதிகன மகிமை ஆத்திர எல்லா பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ நாமத்தை உயர்த்தட்டும். இந்த உலக பிரயாணத்துல நிறைய விபத்துக்கள் ஆங்காங்கே நடக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். வாகனத்துல போகும்போது
நம்ம கார்லேயோ பஸ்லேயோ போயிட்டு இருக்கிறோன்னு வைத்து கொள்ளுங்கள். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து சாலையிலே நடக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த விபத்தை நாம் பார்க்கிறோம், நாம் சந்திக்கிறோம். அது நடந்ததினால் நாம் அங்கேயே தங்கி இருந்து நம்முடைய வாழ்க்கையை அங்கேயே கடத்துகிறதில்லை. ஐயோ இப்படி ஒன்று நடந்துடுச்சு என்று அங்கேயே இருந்து விடுகிறதில்லை. we move forward, we will go forth. நாம் அதை கடந்து, நடந்தது இருக்கட்டும், நாம் பாதுகாப்பாக இனி உள்ள பிரயாணம் நமக்கு சுகமா இருக்கட்டும் என்று தொடர்ந்து முன்னேறுகிறது போல இந்த உதாரணத்தை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், ஸ்தோத்திரம், உன் வாழ்க்கையிலே நீ பிரயாணம், உன்னுடைய பிரயாணத்திலே நடந்த சில விஷயங்களை நீ கண்டு அங்கேயே உட்கார்ந்து இராதபடிக்கு, come on, move forward, you have to go forth. நீ முன்னே புறப்பட்டு போ, நீ எழுந்து அங்கிருந்து புறப்பட்டு போ. இனி உள்ள உன் பிரயாணம் உனக்கு சுகமாக, பாதுகாப்பாக, இப்படிப்பட்ட ஆபத்துக்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் கர்த்தர் உன்னை விலக்கி உன்னை சுகபத்திரமாய் வழி நடத்தும்படி இன்னைக்கு காலையில உன்னை அவர் நிரப்பி இருக்கிறார், உன்னை அவர் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படி நடந்துச்சே என்று அங்கே உட்கார்ந்து இருப்பதினாலே ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. ஸ்தோத்திரம். எத்தனையோ நம்ம இந்த பிரயாணங்கள்ல போகிறோம், எத்தனையோ ஆபத்துக்கள் விபத்துக்கள் நடக்கு. அப்படி நடக்கிறதுனாலே நம்ம பிரயாணம் பண்ணாமல் இல்லை. ஸ்தோத்திரம். பஸ்ல போனா விபத்து நடக்குது என்று கேள்விப்படுகிறோம். ஆகவே நாம் பிரயாணம் பண்ணாமல் இல்லை. அது ஒரு பக்கத்துல நடக்க, நம்ம பிரயாணம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது போல உன் வாழ்க்கையில, உங்க ஜீவியத்துல, ஸ்தோத்திரம், நீ அப்படியே சிக்கி நீ அடைக்கப்பட்டு உட்கார்ந்துராதபடி உன்னை அழைக்கிறார். நீ ஸ்தோத்திரம், அவைகளை மறந்து அவைகளை பின்னே உதறிவிட்டு எழுந்து முன்னே நடந்து போவாயானால் அங்கே ஒரு ஜெய கம்பீரம் உனக்காக இருக்கிறது. ஸ்தோத்திரம். பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்த, எங்கள் பரலோக ராஜாவே. எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி. நாம் பூமியுள்ளோ உந்தன் நாமத்தை, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, எங்கள் பரலோக. இந்த வானம் பூமி கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் முன்னேறுவதற்கு ஜெயக்கொடியாய், வெற்றியின் தேவனாய் நீர் எங்கள் முன்னே செல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து
நடத்தும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம், 13வது வசனம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது இயேசு கிறிஸ்து பவனி சென்ற ஒரு நல்ல நாள். ஸ்தோத்திரம். இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்த கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வருவதற்கு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். புறப்படும் போது இயேசு மறுபடியும் ஒரு விஷயத்தை சீஷர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் போய் அவிழ்க்கும் போது அதற்கு சொந்தக்காரன் ஒருவன் வந்து இதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்பான். அப்ப நீங்கள் சொல்ல வேண்டும், இது நம்முடைய ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொன்னால் அவன் அந்த கழுதையை போக விடுவான் என்று இயேசு சொன்னார். இவங்க புறப்பட்டு போனாங்க. இயேசு சொன்னது போலவே எதிர் கிராமத்தில் இருவழி சந்தியிலே கழுதையும் கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருந்தது. ஸ்தோத்திரம். இந்த சீஷர்கள் போய் அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து இயேசுவை அந்த கழுதையின் மேல் ஏற்றினர். ஸ்தோத்திரம். ஏற்றி அந்த கழுதை நடந்து போகையில் நடக்கிறவர்களும் பின்னடக்கிறவர்களும் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், தங்கள் அங்கிகளை மரகிளைகளை வெட்டி அந்த பாதையிலே பரப்பினார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது பூக்களை எடுத்து வீசுகிறதை நாம் பார்க்க முடியும். காருக்கு மேலே, ரோட்டில், இல்லையா? பெரிய பெரிய அரசியல் விழாக்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா 2 பக்கத்துலேயும் தோரணைகள் கட்டியிருப்பாங்க, இல்லையா? அந்த இளநீ, அப்புறம் வாழை மரம், இப்படி நிறைய கட்டியிருப்பாங்க. அந்த மனுஷன் வந்துட்டு போன உடனே இந்த தொண்டர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீடுகளுக்கு போவாங்க, இல்லையா? இயேசுவும் பவனி வந்தபோது அங்கிருந்த ஜனங்கள் எல்லாரும் இதுபோல ஒரு பெரிய சந்தோஷத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷம் அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்தது. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் சகேயுவை குறித்து வாசிக்கிறோம். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது சகேயு அவரை பார்க்கும்படி முன்னாக ஓடி அவன் குள்ளனானபடியினால் காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அல்லேலூயா. அது மாதிரி இங்கேயும் இயேசு எருசலேமுக்கு பண்டிகைக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஒரு கூட்ட ஜனங்கள் இதுபோல குருத்தோலைகளை தங்கள் கையிலே பிடித்து கொண்டு அந்த இயேசுவை சந்திக்கும்படி எதிர்கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு எதிர்கொண்டு போக புறப்படு. ஸ்தோத்திரம். இது அதாவது இந்த குருத்தோலை ஞாயிறு, ஈஸ்டரு அல்லது உயிர்த்தெழுதலின் பண்டிகை, கிறிஸ்மஸ், இதுக்கெல்லாம் பிரசங்கம் எடுக்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா மொத்தமே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, மொத்தமே ஒரு பகுதி தான் இருக்கு. ஸ்தோத்திரம். எத்தனை வருஷமா
இதுல இருந்து பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமா, நான் வேதத்தை திறந்து அப்படிதான் யோசித்தேன். என்ன ஆண்டவரே, கழுதையை பத்தி பேசியாச்சு, அவிழ்க்கப்பட்ட கழுதையும் பேசியாச்சு, இருவழி சந்தியை பத்தியும் பேசியாச்சு. இப்படி ஒன்னொன்னா யோசித்துக்கிட்டே வந்தா எல்லாத்தையும் பேசியாச்சு. இனி என்னத்தை தான் பேச? ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. குருத்தோலையை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. நீங்களும் நானும் எதிர்கொண்டு போக புறப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு அல்லது குருத்தோலை பவனியிலே இயேசுவை சந்திக்கும்படி ஒரு கூட்ட ஜனங்கள் எதிர்கொண்டு புறப்பட்டு போனார்கள். ஆமென். ஒரு 3-4 சம்பவங்களை வேதத்திலிருந்து நான் காட்டி கொடுக்க போகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எதிர்கொண்டு போனார்கள். இவங்க யாரு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா 18வது வசனம், 17ல இருந்து வாசிங்க. 17-18 வசனங்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள், அவரோடு கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடே எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் எதிர்கொண்டு போனார்கள். அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஆமென். இவரை பார்க்கணுமே, இவர் யாரு? ஸ்தோத்திரம். இல்லையா? அடுத்த அந்த நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கும் போது அந்த வார்த்தையை நீங்க வாசிக்க முடியும். அதுலயும் நம்ம பிரசங்கம் பண்ணியாச்சு. இவர் யார்? இல்லையா? 21ஆம் அதிகாரத்துல, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஸ்தோத்திரம். உடனே அங்க 4 பேர் சொல்றாங்க, இவரா? தெரியாதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பெத்தானியாவுக்கு போய் செத்து போன லாசருவை 4 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பினார். இவரா? எங்க தள்ளு தள்ளு, அவருக்கு முகத்தை கொஞ்சம் நான் பார்க்கட்டும். அவ்வளவு ஆசையோட இயேசுவை சந்திக்க புறப்பட்டு வருகிறார்கள். ஆமென். இன்னைக்கு நீங்க யாரை சந்திக்க புறப்பட்டு வந்தீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு என் அக்கா வருவா, என் தங்கச்சி வருவா, என் பிள்ளை வரான், என் பையன் இன்னைக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கான், அவனை இன்னைக்கு நான் சந்திச்சுட்டு போய் தோத்துறோம் வந்திருக்கேன். அல்லேலூயா. அப்படியா? இல்ல கர்த்தரை சந்திக்க நம்ம வந்திருக்கோமா? ஆமென். ஆண்டவரை இல்ல, ஆண்டவராய் இயேசுவை சந்திக்க எதிர்பட்டு வந்தவர்கள், எதிர்கொண்டு வந்தவர்கள். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் இயேசுவை சந்திக்க எதிர்கொண்டு வந்தோம். நீங்க யோசுவாம் அதிகாரம் போகுது, அங்கே ஸ்தோத்திரம், பிலிப்பு, நாத்தான்வேல் அப்படின்னு 2 பேரை நீங்க பார்க்க முடியும். இந்த பிலிப்பு நாத்தான்வேலு கிட்ட போய் சொல்லுவான், நாங்க கண்டோம், இயேசுவை கண்டோம். உடனே அவன் நாத்தான்வேல் கேட்பான், அவர்கிட்ட இருந்து ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்பான். உடனே பிலிப்பு சொல்லுவாரு, நீ வந்து பார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நாத்தான்வேல் இயேசுவை சந்திக்கும்படி இயேசுவுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போகும்போது வசனம் சொல்லுகிறது, நாத்தான்வேல் தூரத்தில் வருகிறதை கண்டு அவன் இயேசு இப்படி சொன்னார் நாத்தான்வேலை பார்த்து. வாசிங்க அந்த வசனத்தை. என்ன சொன்னாரு? இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்னை சந்திக்க வருகிறான். அல்லேலூயா. கர்த்தரை சந்திக்க எதிர்கொண்டு புறப்பட்ட ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கபடற்ற உத்தம இஸ்ரவேல். ஏன்னா நீங்க யாக்கோபுக்கு போகும்போது, யாக்கோபுன்னா எத்தன்னு அர்த்தம், யாக்கோபுன்னா கபடு நிறைந்தவன் அர்த்தம், யாக்கோபுன்னா ஏமாற்றுகிறவன் அர்த்தம். யாக்கோபு ஆண்டவர் இஸ்ரவேலா
மாத்துனது நமக்கு தெரியும். அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற கபடு, உன்கிட்ட இருக்கிற ஏமாத்து, இது எல்லாத்தையும் நான் மாத்திட்டேன்னு சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல்னு பேர் வச்சாரா? அதைத்தான் இங்க நாத்தான்வேலுகிட்ட சொல்றாரு. இவன் கபடு உள்ளவன் இல்ல, இவன் ஏமாத்துறவன் இல்ல, இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா. இயேசுவை சந்திக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கும்படி புறப்பட்டு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்க இருதயத்திலே கபடும் ஸ்தோத்திரம் அநீதியும் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. தேவனை சந்திக்க வருகிறவர்கள் கபடில்லாதவர்களா உத்தமயத்தோடு தேவ சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா. தேவமுகத்துக்கு வருகிறவங்க வாஞ்சையோட வரணும். தேவ சமூகத்துக்கு வருகிறவங்க ஆசையோட வரணும். தேவ சமூகத்துக்கு வருகிறவங்க சந்தோஷமா வரணும். ஸ்தோத்திரம். இங்க இயேசுவை சந்திக்க வந்தவங்க எல்லாம் வேண்டா வெறுப்போட வரல, போணுமே அப்படின்னு வரல, போய் தொலையணுமே இல்ல. சில 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 சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஸ்தோத்திரம். வீடுகள்ல அம்மா அப்பா சொல்லுவாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் கிளம்பு, சபைக்கு போகணும் அப்படின்னு ஒண்ணு அது மண்டையை சொரியும். ஸ்தோத்திரம். ஏன்னா அதுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது. சபைக்கு போகணும், இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கணும், ஆலயத்துக்கு போகணும், தேவனை மகிமைப்படுத்தணும், அந்த உற்சாகம் இருக்காது. ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை சந்திக்க புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய பிள்ளை சந்தோஷத்தோடு புறப்பட்டு வரணும். ஆமென். சங்கீதம் 122 அடிக்கடி நம்ம அந்த வசனத்தை அறிந்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் என்ன பண்ணினேன்? மனமகிழ்ச்சியாயிருந்தேன். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில சந்தோஷமா புறப்பட்டு சர்ச்சுக்கு வந்தீங்க? ஆமென். அழுமூஞ்சோட காலையில கிளம்பும் போதே போணுமே சபைக்கு, ஸ்தோத்திரம், போணுமே, கிளம்பணுமே, நமக்கு எத்தனை வேலை இருக்கு, 1008 காரியம் இருக்கு, இதெல்லாம் போட்டுக்கிட்டு சபைக்கு வேற போணுமே அப்படின்ற புலம்பலோட வந்தீங்களா? இல்ல மனநிறைவோட சந்தோஷத்தோட தேவ சமூகத்துக்கு வந்தீங்களா? ஆமென். சரி. இந்த உலகத்துல இயேசு உயிரோடு வாழ்ந்த போது அவரை சந்திக்கும்படி எதிர்கொண்டு வந்த 2 கூட்டத்தாரையும் இனி வரப்போகும் எதிர்காலத்தில் இயேசுவை சந்திக்கும்படி எதிர்கொண்டு போகிற ஒரு கூட்டத்தையும் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் பேசுற செய்தி புரியுதா? இயேசு சொன்னார், வசனம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசித்தோம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவரை சந்திக்கும்படி குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். ஆமென். சோத்ர. இயேசுவை சந்திக்க புறப்படும் போது என்ன எடுத்துட்டு புறப்பட்டாங்களா? சரி, அவங்க குருத்தோலை எடுத்துட்டு புறப்பட்டாங்க. நீங்க என்னெல்லாம் எடுத்துட்டு புறப்பட்டீங்க சர்ச்சைக்கு வரும்போது? என்னெல்லாம் எடுத்துட்டு புறப்பட்டீங்க சொல்லுங்க. 1 பைபிள், நோட்டு, காணிக்கை, பென்னு, அவ்வளவுதானா? சோதரம். அப்ப யாரும் துதியோட வரல. சங்கீதம் 95ஐயும் சங்கீதம் 100ஐயும் போய் பாருங்க. அங்க வசனம் சொல்லுகிறது, துதித்தலுடனே சந்நிதி முன் எதை கொண்டு வரணும்? அப்போ பைபிள் கொண்டு வந்தது தப்பாயான்னு கேட்டா தப்பு இல்லை, கொண்டு வராதது தான் தப்பு. பைபிள் கொண்டு வரணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தரை சந்திக்க வருகிறவர்கள் எப்படி குருத்தோலையை எடுத்துக்கொண்டு வந்தார்களோ அதுபோல கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது கையில பைபிளை தூக்கிக்கிட்டு வரணும். பாட்டு புக்கு இருந்தா ஒரு பாட்டு புக்கையும் தூக்கிட்டு வரணும். சோத்திரம். பாட்டு புக்கு சொன்னோன்னு ஞாபகம் வருது. இந்த ஐயா என்கிட்ட 1 மாசமா பாட்டு புக்குன்றாரு. சோத்திரம். அல்லேலூயா. ஐயா ஞாபகம் இருக்கா? போன ஞாயிற்று அவர் என்னவோ கேட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு முடிஞ்சவொன்னு வந்து கேட்பாரு என்கிட்ட, ஐயா பாட்டு புக்கு அப்படிம்பாரு. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபைக்கு வரும்போது பாட்டு புக்கு இருந்தா கையில பாட்டு புக்கு கொண்டு வரணும். ஒரு டைரி, ஒரு நோட்டு, இது போல ஒரு நோட்டு வச்சுக்கணும், ஒரு பெண்ணு வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தரை சந்திக்கும்படி எதிர்கொண்டு வருகிறவர்கள் இதெல்லாம் கொண்டு வரணும். அதோடு கூட துதித்தல், ஆனந்த சத்தம் இல்லையா? அந்த சங்கீதத்தை வாசிங்க. 95 எதை எடுத்து வச்சிருக்கீங்களோ டக்குன்னு வாசிங்க பார்ப்போம்.
சந்நிதி எப்படி துதித்தலுடனே சந்நிதி முன் வந்து சங்கீதங்களால் ஆர்ப்பரியுங்கள். 100வது சங்கீதத்தை வாசிக்க, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் எப்படி வந்தீங்க? இன்னைக்கு சர்ச்சைக்கு வரும்போது சந்தோஷமா வந்தீங்களா? அல்லேலூயா. மகிழ்ச்சியா வந்தீங்களா? அப்பா வீட்டுக்கு போறேன், அப்பாவை ஆராதிக்க போறேன், அப்பாவின் நன்மையினால நான் திருப்தியாக போறேன். இன்னைக்கு 6 நாள் பட்ட கஷ்டம், 6 நாள் பட்ட வேதனை, 6 நாள் பட்ட பிரயாசத்துக்கு எனக்கு முடிவு உண்டு பண்ணும்படி கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஒரு நாளை ஏற்படுத்தி இருக்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நான் களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருக்க போறேன். அல்லேலூயா. எதிர்கொண்டு வந்தார்கள். எதிர்கொண்டு வரும்போது உத்தம இருதயத்தோடு வரணும். ஸ்தோத்திரம். கபடில்லாத இருதயத்தோடு வரணும். குருத்தோலைய கையில எடுத்துக்கிட்டு வரணும் இயேசுவை எதிர்கொண்டு வரும்போது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமா, கைவீசம்மா, கைவீசு, கடைக்கு போலாம், கைவீசு அப்படின்னு இயேசுவை சந்திக்க வரக்கூடாது. இயேசுவை சந்திக்க வரும்போது ஸ்தோத்திரம், இயேசு பிறந்த பொழுது இயேசுவை சந்திக்க 3 சாஸ்திரிகள் போனார்கள், மெய்ப்பர்கள் போனார்கள். போனவங்க எல்லாம் என்ன கொண்டு போனாங்களாம் கையில? ஸ்தோத்திரம். அவங்களால என்ன முடியுமோ கொண்டு போனாங்க. ஸ்தோத்திரம். யாரும் வெறுங்கையா இயேசுவை சந்திக்க போகல. கர்த்தரை ஆராதிக்க வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கையில குருத்தோலையாவது பிடிச்சுக்கிட்டு வரணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் வண்ணம், கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் வண்ணம் ஏதாவது ஒன்றை கையில நம்ம கொண்டு வரணும். நம்மளை பார்க்கும் போதே தெரியணும், இவங்க ஆராதனைக்கு போறாங்க, இவங்க சபைக்கு போறாங்க, இவங்க கர்த்தரை ஆராதிக்க போறாங்க அப்படின்னு தெரியணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நீங்க பேகு கொண்டு வரலாம், பேகுக்குள்ளால என்ன வேணாலும் வச்சுக்காங்க, ஆனா பைபிளை கையில வச்சுக்காங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது உங்களுக்கு மாடலாக ஹேண்ட்பேக் இருக்கும், கலர் கலராக வச்சுருப்பீங்க, மேட்சிங்காலாம் வச்சுருப்பீங்க. நீங்கள் என்னென்னையும் போட்டு தொலைங்க. ஸ்தோத்திரம். அந்த பேக்குள்ளால என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் பைபிள் கையில் இருக்கணும். அல்லேலூயா. குருத்தோலை எங்கே வைக்கணும்? தங்கள் கையிலே, இல்லையா? குருத்தோலையை கையில் தான் வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். பைபிளை கையில் தான் வச்சுக்கணும். ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் நான், ஞாபகம் இருக்கா? இந்த காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் பேக்கில் என்ன இடம் இருந்தாலும் ஒரு நோட்டை ஸ்டைலாக இப்படி வச்சுக்கோ. பார்த்துருக்கீங்களா? என்ன ஆமாம். ஸ்தோத்திரம். அவங்க ஏன் ரொம்ப சிரிக்காங்கன்னா அவங்களாம் செஞ்ச ஆட்கள் இதெல்லாம். ஸ்தோத்திரம். அதனால அவங்க ரொம்ப சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு பேக்கில் இடம் இல்லையான்னு கேட்டால் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு அது ஒரு ஸ்டைல் இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ஸ்டைலாக நடந்து போகிறது. அந்த மாதிரி பைபிளை கையில் தூக்கிட்டு வரணும். பைபிளை ஸ்டைலுக்கு தூக்குறதுக்கு இல்லை, அடையாளத்துக்கு தூக்குறேன். நான் தேவனுடைய வார்த்தையை சுமந்து சபைக்கு போகிறேன். சரி, வேகமாக போகலாம். லூக்கா சுவிசேஷத்துக்கு வாருங்கள். அப்போ எதிர்கொண்டு வரும்போது எப்படி அப்படின்னு ஒரு எதிர்கொண்டு வருகிறார்கள். சோத்திரம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தம் வரணும். என்ன? மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இயேசு மலையிலிருந்து இறங்குகிறார். எந்த மலை அப்படின்னா மறுரூப மலை. பேதுரு, யோவான், இயேசு இவங்கெல்லாம் மலையில ஏறி, யாக்கோபு, பேதுரு, யோவான், இல்லையா? 3 பேர் இயேசுவோடு கூட மேலே அங்கே மறுரூபம் உண்டது. ஒரு கூடாரம் கூடாரமும் உட்கார்ந்துருவோன்னு ஒரு மலை அது. அந்த மறுரூபம் மலையில மறுரூபம் அடைந்து அலையில் இறங்கி போது ஸ்தோத்திரம்
இயேசுவை சந்திக்கும்படி ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு போக, அதிலே ஒரு தகப்பன் மாத்திரம் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்டோட, ஒரு விசேஷித்த வேண்டுதலோடு, ஒரு விசேஷித்த விண்ணப்பத்தோடு இயேசுவை எதிர்கொள்ளுகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில நீங்கள் என்ன நிலையிலே தேவனோடு எதிர்கொள்ள வந்திருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சித்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளை. ஒரு அப்பா இங்க வர்றாரு. அந்த அப்பா இயேசுவை எதிர்கொண்டு சந்திக்கும்படி வருகிற ஒரு திரள் கூட்டத்தில் தனி மனிதனாய் வந்து நிற்கிறான். இயேசுவினிடத்திலே வந்து சொல்லுகிறான், போதகரே, என் மகனை கடாட்சி தருளும். எனக்கு ஒரே ஒரு பையன், எனக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனுக்கு நீர் உதவி செய்யணும். அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை? 39வது வசனம். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். சோதரம், நல்லாதான் இருக்கான் பாஸ்டர், திடீர்னு என்ன ஆகுதுன்னோ தெரியல, அவனுக்கு எடுத்தெறிஞ்சு பேசுறான். நல்லாதான் இருக்கான். சபை உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் என்ன பவ்யமா பேசுறான் பாஸ்டர் இந்த ஐசக்கு. தோத்திரம், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு ஐசக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவனை பிடிக்கும்னு அவனுக்கும் தெரியும், எனக்கு அவனை பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். என்ன ஐசக்கு? ஆமா, அவன் என்கிட்ட வந்த உடனே அவனுக்கு பவ்யம் இருக்க. இந்த வீர்நத்தத்தில் அவன மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதது மாதிரி அப்படியே வந்து நிற்பான். நல்ல சத்தம் கேட்காது, மூச்சு விடுற சத்தம் கேட்காது, பேசுற சத்தம் கேட்காது. சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பாரு எப்படி நடிக்கிறான் பாரு ஐயா கிட்ட. அந்த மாதிரி இந்த அப்பாவுக்கு ஒரே ஒரு மகன், அவன் நல்லாதான் இருப்பான். திடீர்னு ஒரு அசுத்த ஆவி அவனுக்குள்ள வரும். அசுத்த ஆவி அவனுக்குள்ள வந்த உடனே அம்மா கத்த ஆரம்பிச்சிருவான், அலறுவான். சும்மாதான் இருப்பான், வீட்டுல அமைதியா இருப்பான், பிரசன்னா. திடீர்னு பார்த்தா, உனக்கு தெரியாதா மண்ட பாரு, நான் போறேன் எங்கேயாவதுன்னு ஒரு ஆவி அவனுக்குள்ள வந்துரும். அல்லேலூயா. இவனுங்களெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இருப்பானுங்க, இதெல்லாம் சொன்னா மூஞ்ச திருப்பிட்டு போயிடும். அதனால இவனுங்களை நான் சொல்றேன். என்ன, உங்களையும் சொல்ல முடியாதுல்ல, நீங்க ரொம்ப பெரியவங்க, அதனால உங்களையும் சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு ஆவி வந்து அவனை பிடிக்கிறதுனால, அல்லேலூயா, இங்க உட்கார்ந்து இருக்கும் போது பிரதீக்ஷா வாசி, மறுநாளிலே அவர்கள் அப்படின்னா இங்க வாசிக்கும். வீட்டுல போய் கேட்டா தெரியும் அது வாசிக்கிற வாசிப்பு. அல்லேலூயா. ஏன்னா திடீர்னு ஒரு ஆவி வந்து உள்ள இறங்குறதுனால அது அப்படி திமிரிக்கிட்டு நிக்குதா? சோத்திரம். நீங்களும் அப்படித்தான். பிள்ளைகளை சொன்ன உடனே உங்களுக்கு அப்படின்னு தோணுதில்ல? உங்க வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. பெரியவர்களாகிய நீங்களும் யோசித்து பாருங்க. நல்லாதான் இருப்பீங்க, திடீர்னு வீட்டுல பூகம்பம். அல்லேலூயா. திடீர்னு வீட்டுல கட்டாமுட்டான்னா சோத்திரம் இல்ல. அப்புறம் நான் இடையில எங்கேயோ நிலநடுக்கம் வந்துச்சுதுல, எங்க? தாய்லாந்துல. பாவம், பெரிய பாதிப்பு தாய்லாந்துல 2-3-4 வாரத்துக்கு முன்னாடி. ஸ்தோத்திரம். சும்மா தான் இருக்கும், அமைதியா தான் இருக்கும். இந்த ஆவி வந்த உடனே அப்பொழுது அவன் அலறி, அது அவனை நுரை தள்ள அலக்கழித்து அவனை
கசக்கின பின்பு அவனை விட்டு விட்டு நீங்குவது அரிதாய் இருக்கும். அவனை ஒரு பாடுபடுத்தி அது விட்டுட்டு போயிடும். இப்படி ஒரு பாதிப்பினால, ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட ஒரு மகனுக்கு தகப்பன் இயேசுவை எதிர்கொண்டு வந்தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கைய நீங்க யோசித்து பாருங்க. திடீரென்று இல்லையா ஒரு ஆவி அவனை பிடிக்கும் போதெல்லாம் அவன் அலறுகிறான். அந்த ஆவி அவனை பிடிக்கும் போதெல்லாம் நுரை தள்ளுகிறான். அந்த ஆவி அவனை பிடிக்கும் போதெல்லாம் அது அவனை போட்டு கசக்குகிறது, போட்டு முறிக்கிறது. இங்கேயும் சிலரை நான் பார்த்திருக்கிறேன் இப்படி உட்கார்ந்துட்டு. சோத்திரம். அதுக்கு பேர் ஆவி. அவன் கையிலே சைக்கிள் ஓட்டுற ஆளு. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுக்கு பேர் ஆவி. அல்லேலூயா. அதாவது இல்ல தம்பியும் அப்படிதான், அடிக்கடி இப்படி அந்த சொல்லலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் பிசாசு. வேலை செய்யறவங்க, மூட்டை தூக்குறவங்களுக்கு கழுத்துல வலி வரும், சுளுக்கு வரும். நம்ம மூட்டை தூக்க போலியே என்ன, இப்படி யார் வெட்டுவா? காக்கா வலிப்பு உள்ளவன் இல்ல, ஃபிட்ஸ் யாருக்கு இருக்குமோ அவங்களுக்கு வெட்டு வரும். நீ ஏன் வெட்டுற? ஏன் வெட்டுறன்னா உனக்குள்ள வேற ஆவி வந்துருது. ரொம்ப சிம்பிள், விளையாட்டா நினைக்காத. சும்மா போட்டு உன் உடம்ப முறிக்குதுன்னு வையன், அதுக்கு பேரு பிசாசு. அதுக்கு பேரு பிசாசு. பிசாசுடைய வேலை உன் உடம்ப போட்டு முறிக்க கூடாது. வேலை செஞ்சா உடம்புல சோர்வு இருக்கும், வேலை செஞ்சா உடம்புல டயர்ட் இருக்கும். வயல்ல போய் வேலை செய்வீங்க, இந்த ஒரு 2 வாரம் 3 வாரம் என்னது பயிர் எடுக்க போவீங்க, வெயில நின்று வேலை செய்வீங்க. அப்போ உங்க சரீரத்துல ஒரு சோர்வு இருக்கும், ஒரு வலி இருக்கும். ஆனா சும்மா உங்க சரீரத்தை போட்டு ஏதோ ஒண்ணு முறிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க, அதுக்கு பேரு பிசாசு. இன்னைக்கு நீ இயேசுவை எதிர்கொண்டு வரணும். இன்னைக்கு நீ இயேசுவை எதிர்கொண்டு வரணும். ஐசக்கு சிலுவை எல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம், அடுத்த வாரம் தான் சிலுவை இயேசு சுமப்பாரு. நம்ம இன்னைக்கே செஞ்சு எல்லாம் இயேசுக்கு தோல்ல சுமத்தாண்டா என்ன தோத்திரம். இன்னும் 4 நாள் பொறுத்து நம்ம கொடுப்போம் ஏசப்பாவுக்கு. சரியா? இப்ப ஆவியை துரத்தணும். நம்மளை போட்டு முறிக்கிற, நம்முடைய சரீரத்தை போட்டு முறிக்கிற, நம்முடைய சரீரத்தை, அதாவது 2 நாள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளி, வியாழன் வெள்ளி 2 நாள் ராத்திரி தூக்கமே இல்லை. காலையில எழும்புனா உடம்பு அவ்வளவு வலிக்குது. தூங்கி முழிச்சா உடம்புல என்ன இருக்கக்கூடாது? வலி இருக்கக்கூடாது இல்ல. காலையில எழும்ப உடம்புல வலி அப்படியெல்லாம் அப்படின்னா அவன் முறிக்கிறான்னு அர்த்தம். அவன் முறிக்கிறான், சாத்தான் உடம்ப போட்டு முறிக்கிறான். ஏனே தெரியலையா, உடம்பெல்லாம் இப்படி ஒரு மாதிரி குடைச்சலா இருக்கு. எப்படி? காலில இருந்து ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஏறுதா? நீ இயேசுவை எதிர்கொண்டு வரணும். குருத்தோலையை பிடித்து ஆனந்த சத்தத்தோடு, உத்தம இருதயத்தோடு, கபடில்லாத ஒரு மனதோட இயேசுவை நீ சந்திக்க வந்தா, உன் உடம்ப போட்டு அலக்களிக்கிற, உன் சரீரத்தை முறிக்கிற, உன் சரீரத்திலே பலவீனங்களை கொண்டு வருகிற அந்தகார கிரியைகளை என் ஆண்டவர் நிர்மூலமாக்கி இன்னைக்கு காலையில உன்னை விடுதலையாய் அனுப்ப அவர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சிலர் அம்மா மாதிரிலாம் இன்னைக்கு அந்த அம்மா வந்திருக்காங்கன்னு தெரியல. அந்த அம்மா இன்னைக்கு வரல. சோத்திரம். அந்த அம்மா பேர் ஊர் வந்து உங்க ஊர் என்னது? தெலகாக்க ஊர் என்னது? கோத்தங்குடி. அந்த அக்கா வரல தானே? ஒரு அம்மா வருவாங்களே அந்த அம்மா. அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. சொல்லுவாங்க, ஐயா வந்து உட்கார்ந்த உடனே தூக்கம் வந்துடுது ஐயா. சர்ச்சில் இங்கே நிறைய பேர் தான் உட்காந்து தூங்கினாங்க. அந்த ஐயா பாருங்க,
வந்து உட்கார்ந்த பாட்டிலேயே தலை பின்னாடி போனது தான். அவர் நீ எப்போ எழும்புவார்னா என்ன ஆத்துமாவே போடும்போது எழும்புவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது பெரிய பிசாசு உள்ள இருந்து போட்டு முறிக்கிறான். வேற எங்க இருந்தாலும் இவங்களுக்கு தூக்கம் வராது, வேற என்ன செஞ்சு தூக்கம் வராது. அங்க திடீர்னு ஆவி வந்து அவங்களுக்குள்ள போயிடும், உடனே அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பேர் கனநித்திரையின் ஆவி. சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து நீ தூங்குற, சபைக்குள்ள உட்கார்ந்து நீ கண்ணை மூடி அப்படியே 3வது வானம் வரைக்கும் போறேன்னா கன்ஃபார்ம் உனக்குள்ளால பிசாசு இருக்கான். நீ எத்தனை வருஷ விசுவாசியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எத்தனை வருஷ கிறிஸ்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, சபைக்குள்ள வந்து உனக்கு தூக்கம் வருதுன்னா உனக்குள்ள யார் தான் இருக்கிறா? அதுல சந்தேகமே இல்லை. இன்னைக்கு நீ இயேசுவுக்கு எதிர்கொண்டு, முக்கியமான நாட்கள்லாம் இன்னைக்கு வரல வேற. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி போட்டோம், வந்திருக்கிறவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன செய்யணும்? சரீரத்தை முறிக்கிற அந்த ஆவியிலிருந்து விடுதலை பெறணும். ஸ்தோத்திரம். என்ன இனி முறிப்பியலா? முறிச்ச உடனே பக்கத்துல சொல்லிடணும், பிசாசு முறிக்குது பாரு. ஆமென். ஆமா, சும்மா இப்படி கையை அன்னைக்கு என் மூலம் அப்படித்தான் வந்துட்டே இருந்தா. திட்டினேன் அன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. பாக்கெட் வரல, இப்படி எப்போ பாரு. என்னது? எதுக்கு? ஃபார் வாட் ரீசன்? என்ன காரணத்துக்காக? 24 மணி நேரம் இப்படி. அதுக்கு பேர் என்னது? சொடக்குன்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல. சொடக்கு தானே உங்க ஊர்லயும்? எதுக்கு இப்படி? ஃபார் வாட் ரீசன்? என்ன காரணத்துக்காக? பிசாசு உன்னைய போட்டு முறிக்கிறான், பிசாசு உன் உடம்ப போட்டு முறிக்கிறான். அல்லேலூயா. புதுசா இருக்கோ கேட்கறதுக்கு பிரசங்கம்? புதுசா தான் இருக்கணும். அவரும் பேசினதே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி முறிக்கிறானா? இன்னைக்கு இயேசுவை எதிர்கொண்டு வரணும். இன்னைக்கு இயேசுவை எதிர்கொண்டு வரணும். உன் சரீரத்தை போட்டு பிழிகிற, உன் சரீரத்தை போட்டு உன் சரீரத்தை அலக்களிக்கிற இப்படிப்பட்ட ஆவிகளிலிருந்து விடுதலை பெறும்படி ஒரு தகப்பன் இயேசுவை எதிர்கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெற்றோருக்கும் சேர்ந்து சொல்றேன், ஏன்னா நான் அப்படிதான் இங்க எழுதி வச்சிருக்கேன். எதிர்கொண்டு வந்த பிசாசு பிடித்த மகனின் தகப்பன். இயேசுவை எதிர்கொண்டு வந்தது யாரு? பிடிச்சவன் வரல, பிடிச்சவனுக்கு தகப்பன் வந்தான். தகப்பன் வந்து சொல்றான், அப்பா அப்பா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான், ஏன் பிள்ளை ஏன் சொல் பேச்சு கேட்க மாட்டுக்கு, ஏன் பிள்ளை எனக்கு திமிரா பேசுது, ஏன் பிள்ளை எனக்கு எதிரா பேசுதுன்னு அப்பா சப்பாட்ட நின்னு எதிர்கொண்டு போய் நின்னு சொன்னா, எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. என் வேண்டுதலுக்கு நீர் இறங்க வேண்டும், என் மகனை நீர் கடாட்சிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இயேசு 40-41 வசனத்துல வந்து சீஷர் இடத்துல கொண்டு வந்தோம், அது முடியல. அதனால இயேசு சொன்னார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே அப்படின்னு பேசிக்கிட்டு 49 வசனம், அவன் சமீபித்து வருகையில், வாசிங்க 42, 49 சொன்னோம் கண்ணு தெரியல. 42, அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவனை அவன் தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதட்டி அவன் கீழே விழுந்தான், அவனை அதட்டினாரு, அசுத்தாவி அவனை விட்டு விலகி போனது. ஆமென். அவன் சரீரத்தை பிழிந்த, அவன் சரீரத்தை அது என்ன வார்த்தை? இல்ல கசக்கின, அவன் சரீரத்தை கசக்கின, அவன் சரீரத்தை முறித்து கொண்டிருந்த ஆவிய இயேசு துரத்தினார். ஆமென். இன்னைக்கு குருத்தோலை ஏந்தி
அவருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் சரீரத்தை முறிக்கிற ஆவிகளை, உன் சரீரத்தை கசக்குகிற ஆவிகளை, நீ ஒண்ணுமே செய்யாம இருந்து உன் சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவிகளை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே துரத்தி உனக்கு குணத்தையும் விடுதலையையும் தருவாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமாயா, என் சரீரத்தில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்தோத்திரம். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு புரியாட்டா இன்னைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆமாண்டவரே, என் சரீரத்தில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. என் சரீரம் எப்போதும் முறிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என் சரீரம் எப்போதும் கசக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஆவியிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரேன்னு இன்னைக்கு இயேசுவை எதிர்கொண்டு வரணும். வருவேன்னு சொல்றவங்க ஒரு அல்லையே சொல்லிருங்க பாப்போம். அப்போ எல்லாம் முறிச்சுக்கிட்டு இருக்க கேஸ் தான். ஸ்தோத்திரம். சரி, ஐசக்கு தான் சொல்ல, முறிக்கிறவன் தான் அல்லையிலையோ சொல்லல. அல்லையிலையோ சொல்ல, சத்தமா சொல்லு பாப்போம். இன்னும் சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா அப்படின்னு உங்க அக்கா மாதிரிலாம் சொல்லாத, நல்லா சத்தமா சொல்லு. அல்லேலூயா. அல்லோலியா இல்ல, அல்லேலூயா. சரி, இப்ப ரெண்டாவது இன்னும் ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இயேசுவை எதிர்கொண்டு வந்த இன்னும் ஒரு கூட்டம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் கவனிக்க போகிறோம். வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். ஒரு ஊருக்கு இயேசு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகரும் அப்படின்னா 12 பேரும் இல்லாம வேற நிறைய சீஷர்கள் இயேசுவுக்கு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலின் அருகே சமீபித்த போது, நல்லா கவனிக்கணும், ஒரு கூட்டம், அது வெற்றியின் கூட்டம், அது குருத்தோலையை கையில் எடுத்து சுமந்து வருகிற ஒரு கூட்டம், கம்பீர சத்தத்தோடு வருகிற ஒரு கூட்டம், ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு வருகிற கூட்டம். என்னை கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். முன்னாடி இயேசு, பின்னாடி சீஷர்கள், அதுக்கு பின்னாடி திரள் கூட்ட ஜனங்கள், இயேசுக்கு பின்னாடி இப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. வந்துகிட்டே இருக்கும்போது இயேசு ஒரு ஊருக்குள்ள போறார். அந்த ஊருக்கு பேர் நாயின். சொல்லுங்க, நாயின். அந்த ஊருக்குள்ள போகிற அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளால, அந்த நுழைவு வாயலுக்கிட்ட வரும்போது உள்ளே இருந்து ஒரு கூட்டம் வருகிறது. அவர்கள் யார் என்றால், மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி எதிரே இருந்து ஒரு கூட்டம் புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இங்க இருந்து இயேசு நாயின் ஊருக்குள்ள போறதுக்கு வரும்போது, நாயின் ஊரு உள்ளே இருந்து ஒரு வாலிபனை அடக்கம் பண்றதுக்காக பாடையில தூக்கி வச்சுட்டு அழுதுகிட்டே இங்க இருந்து வர்றாங்க. இவங்க யாருக்கு எதிராக வர்றாங்க? இப்போ இயேசுவுக்கு எதிரே வருகிறார்கள். அல்லேலூயா. இயேசுவை சந்திக்க வருகிறவர்கள் அல்ல, அடக்கம் பண்ண போனவர்கள் தான். ஆனால் இயேசுவுக்கு எதிரே இன்னும் ஒரு கூட்டம் வருகிறது. அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு சொல்லப்படல. அவளுக்கு நம்ம சொல்லுகிற பேர் என்னன்னா நாயின் ஊர் விதவை. அந்த அம்மாவுக்கு புருஷன் இல்ல. அந்த அம்மாவுக்கு பேர் என்னன்னா நாயின் ஊர்ல உள்ள ஒரு விதவை. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் தான். 9ஆம் வாரத்துல அந்த அம்மாவுக்கு எத்தனை பையன்? ஒரே பையன் தான். இந்த அம்மாவுக்கும் ஒரே பையன் தான். அந்த பையன் இப்ப செத்து போயிட்டான். தன் நம்பிக்கைக்குரிய பையன். அவன் தான் போய் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டை காத்து கொள்ளணும், அம்மாவை போஷிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பையன் இப்போ செத்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக வரும்போது இயேசுவை எதிர்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. யாரை எதிர்கொள்றாங்க? இயேசுவை எதிர்கொள்ளுகிறாங்க. இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் நம்பிக்கைக்குரிய, உன்னுடைய விசுவாசத்துக்குரிய, உன்னுடைய எதிர்காலத்திற்குரிய ஏதோ ஒன்று அது மரித்து போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெற்றோருக்கு சொல்லுகிறேன், நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட வந்து சொல்லுகிறதை வைத்து நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். உன் சொல் பேச்சு கேட்க மாட்டுக்கு, என் பிள்ளை எனக்கு சம்பாதிச்சு கொடுக்க மாட்டுக்கு, என் பிள்ளை வேலைக்கு போக மாட்டுக்கு, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டுக்கு, என் பிள்ளை வீட்டுல தங்கி இருக்க மாட்டுக்கு, இப்படி
பெற்றோர் அநேக பிள்ளைகளை சாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அநேக வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் செத்து போயிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு அவங்கள தூக்கிக்கிட்டு இயேசுவுக்கு முன்னாடி எதிர்கொண்டு வரணும். இயேசு அவர்களை உயிரோடு எழுப்புவார். இங்க வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனே எழுந்திரு என்று கர்த்தர் சொன்னார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் இயேசு ஒப்புவித்தார். அல்லேலூயா. ஆமா, இயேசுவை சந்திக்க வந்த இன்னும் ஒரு கூட்டம். என்னன்னா, இவங்க தான் நம்பிக்கையை இழந்தவர்கள். ஸ்தோத்திரம். தன் நம்பிக்கைக்குரியவர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். இந்த பையனை தூக்கிக்கிட்டு வருகிறார்கள். அந்த அம்மா, அந்த வசனம் சொல்லுது, அவளோ கைம்பெண், இளம்பெண். அப்படின்னா ஒரு 30 வயசுக்குள்ளால, இளம் வயது. ஸ்தோத்திரம். இளம் வயதுல அல்லது ஒரு 40 வயசுக்குள்ளால இளம் வயதுல தன் மகன் ஆமா, தம்பிமார் இருக்கீங்க, பிள்ளைகள் இருக்கீங்க, வாலிபத்துக்கு வந்த உடனே செத்துறப்படாது. அப்படின்னா ஆவிக்குரிய மரணம் சொல்றேன். வாலிப வயசுல வந்த உடனே 13 வயசு மீச முளைச்ச உடனே என்ன பிரச்சனை? மீச முளைச்ச உடனே செத்துறப்படாது. செத்துறப்படாதுன்னா பாவத்துல செத்துறப்படாது. ஸ்தோத்திரம். அசுத்தத்துல செத்துறப்படாது. அப்புறம் உன் அம்மாவும் அப்பாவும் ஒரு நிமித்தம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாவத்துல செத்துட்டானே, பாவத்துல விழுந்துட்டானே, அக்கிரமத்துல செத்துட்டானே அப்படின்னு ஒன்னே நினைச்சு உன் அம்மாவும் அப்பாவும் என்ன செய்வாங்க? மௌசி என்ன பாரு, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெற்றோருக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்னைக்கு நீ தூக்கி கொண்டு வந்து இயேசுவுக்கு எதிர்கொண்ட வந்து நிற்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசு இன்னைக்கு அப்படிப்பட்டவங்களை தொடணும். அவர்களுடைய பாடையிலிருந்து கர்த்தர்களை எழுப்பணும். எந்த அக்கிரமத்தில் செத்து கிடக்கானோ, எந்த பாவத்தில் செத்து கிடக்காளோ, கர்த்தர் அவர்களை உயிரோட எழுப்பி தாய்கிட்ட திரும்ப கொடுக்கணும். இந்த உன் பையன், ஸ்தோத்திரம், இந்த உன் மகா அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்கொண்டு வர ஆயத்தமா இருக்கீங்க? ஸ்தோத்திரம். நீ இயேசுவை சந்திக்க எதிர்கொண்டு வந்தால் கண்டிப்பா அவரை கிராஸ் பண்ணி போகும்போது அற்புதம் நடந்து தான் ஆகும். அல்லேலூயா. அவங்க ஆனா எதிர்பார்க்கவே இல்லை. நாயின் ஊர் விதவை வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒன்று நடக்கும்னு. அவ முழு நம்பிக்கையை இழந்து அடக்கம் பண்றதுக்கு தூக்கிட்டு வர்றாங்க. ஸ்தோத்திரம். இப்போ இந்த ரெண்டு குழுவும் இல்லையா, இந்த பக்கம் ஆர்ப்பரிப்பின் சத்தம், இன்னொரு பக்கம் அழுகையின் சத்தம். நாயின் ஊருக்கு வெளியில ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோட இயேசு வருகிறார். நாயின் ஊருக்கு உள்ளேந்து அழுகையின் சத்தத்தோடு விதவை தன் மகனை சுமந்து கொண்டு வருகிறாள். இந்த ரெண்டு கூட்டமும் ஒன்று சேர்ந்துச்சு. சேர்ந்ததும் ஸ்தோத்திரம், அழுகை களிப்பாய் மாறினதே தவிர களிப்பு அழுகையாய் மாறவில்லை. நான் சொல்லுது புரியலையோ? ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி 2-3 வரியை நீங்க வாசித்தீங்கன்னா வசனம் சொல்லும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், அப்புறம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அப்புறம் அவ்வளவுதானா? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்காது இல்லையா? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இயேசுவை சந்திக்க எதிர்கொண்டு வந்தால் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலத்தையும் மாற்றி உனக்கு சந்தோஷத்தையும் உனக்கு சமாதானத்தையும் உனக்கு களிப்பையும் தருகிறவர் தான் இந்த கழுதையின் மேல் ஏறி பவனி செல்கிறார். இன்னைக்கு காலையில அவரை சந்திக்கும்படி எதிர்கொண்டு வந்தால் நிச்சயமாக கர்த்தர் இந்த அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்ய நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் 2 விஷயம் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு சந்திப்பு, அது இனி வரப்போகும் எதிர்காலத்தில்
இயேசுவை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சந்திப்பு. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு ம், மணவாளனுக்கு எதிர்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க ஒரு கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும்படி ஆயத்தப்பட்ட 10 கன்னிகைகள், அதுதான் சபை. ஸ்தோத்திரம். இயேசுவை சந்திக்கும்படி புறப்படுகிற சபை. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இயேசுவை சந்திக்கும்படி எதிர்கொள்ளும்படி இந்த உலகத்துல ஆயத்தத்தோடு இருக்கிறீர்கள்? ஆமென். யாருமே ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரசங்கம் பிடிக்கல போல இருக்கு. பரவாயில்ல, ஸ்தோத்திரம். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இன்னும் 15 நிமிஷம் நான் பேசி தான் முடிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நேரம் எப்போதானே ஆகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமையை சொல்லுகிறார். ஓமையை சொல்லும் போது சொன்னார், ஸ்தோத்திரம், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகள் எதிர்கொண்டு போய் 5 கன்னிகைகள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். நமக்கு வசனம் தெரியும். ஆகவே ஸ்தோத்திரம், ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 25ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். போதும். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஏதாவது கேளுங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்களையும் தட்டி கேளுங்க, இருக்கா இல்லையா? சரி, அது பதட்டத்தில் சொல்ல இருக்கு இருக்கு, நான் தான் காணிக்க போட்டாச்சே அப்படிங்க. அது இப்போ காணிக்க போடுற நினைவிலே இருக்கு. சோத்திரம். இருக்கா இல்லையா? புத்தி இருக்கா, புத்தி இல்லையா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இருக்கா இல்லையா? அப்ப புத்தி உள்ளவர்கள் கட்டுவார்கள். சோத்திரம். அல்லேலூயா. எதை கட்டுவார்கள்? ஜெபத்தை கட்டுவார்கள், விசுவாசத்தை கட்டுவார்கள், பரிசுத்தத்தை கட்டுவார்கள், உண்மையை கட்டுவார்கள், ஜெபத்தை கட்டி எழுப்புவார்கள், உபவாசத்தை கட்டி எழுப்புவார்கள், தேவனோடு உள்ள உறவை கட்டி எழுப்புவார்கள். கட்டி எழுப்புகிற புத்தி உள்ள ஸ்திரீகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்திரீகள்னு ஒண்ணு அவங்க நினைச்சீங்களோ? ஸ்திரீனா சபைன்னு அர்த்தம். ஸ்திரீகள்னா அவங்க கிடையாது. ஸ்திரீனா சபை. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை வாசிங்க. நீதிமொழிகள்ல எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க, இல்லை நான் சொல்றேன். 14:1 நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஸ்திரீனா யாரு? சபை. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்கள் எல்லாம் சொல்லுங்க. ஸ்திரீனா யாரு? என் பொண்டாட்டி அப்படி கிடையாது. ஸ்திரீனா சபை. சபையில இருக்கிற எல்லாருக்கும் பைபிள் கொடுக்கிற ஒரு பெயர் ஸ்திரீ. சபை என்பது ஒரு மணவாட்டி. இந்த ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்கணும். போறது இயேசுவை சந்திக்க தான். 5 பேருக்கு புத்தி இருக்கு, 5 பேருக்கு புத்தி இல்லை. போறது எங்க தான்? இயேசுவை சந்திக்க தான். யாரை எதிர்கொண்டு தான் போறோம்? ஓசன்னா, ஜெயமே, எங்க தான் இருக்கோம்? சபையில தான். ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். ஆனா 5 பேருக்கு புத்தி இருக்கு, 5 பேருக்கு புத்தி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பதானே சொன்னேன். நீதிமொழிகள் 14:1 என்ன அர்த்தம்? கட்டுகிறவர்கள், இடித்து போடுகிறவர்கள். நல்லா கவனிக்கணும். இயேசுவை சந்திக்கும்படி எதிர்கொள்ளும்படி, இயேசுவை எதிர்கொண்டு சந்திக்கும்படி ஆயத்தப்படுகிற மணவாட்டிகளே, சபையே, நீ யாரா இருக்கணும்னா புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும். ஸ்தோத்திரம். புத்தியுள்ள ஸ்திரீ என்றால் கட்டுகிறவள் என்று அர்த்தம். அல்லேலூயா. the one who build up, கட்டி எழுப்புகிறவள். கட்டி எழுப்பி இருக்கீங்களா? எவ்வளவு கட்டி எழுப்பி இருக்கீங்க? நான் நீங்க கட்டுற வீட்டை கேட்கல அண்ணே.
வீடு எவ்வளவு கட்டி வந்திருக்குன்னு நான் கேட்கல. உங்க ஜெப வாழ்க்கைய நீங்க எவ்வளவு கட்டி எழுப்பி இருக்கீங்க? தேவனோடு உள்ள உங்க விசுவாசத்தை நீங்க எவ்வளவு கட்டி எழுப்பி இருக்கீங்க? புத்தி உள்ளவன் கட்டுவான், புத்தி இல்லாதவன் இடிப்பான். ஜெப வாழ்க்கை இடிச்சு போட்டிருக்கீங்களா, கட்டி வச்சிருக்கீங்களா? உங்க உபவாச வாழ்க்கைய நீங்க கட்டி வச்சிருக்கீங்களா, இடிச்சு போட்டிருக்கீங்களா? உங்க வேத வாசிப்பை இடிச்சு போட்டிருக்கீங்களா, கட்டி வச்சிருக்கீங்களா? எதுக்குமே மண்டை அசைக்காம இருந்தா எப்படி? சரி, இப்ப அசைக்காட்டாலும் ஒரு நாள் அசைக்க வைப்பார் அவர் வர்ற அன்னைக்கு. தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு உங்க அந்த வாழ்க்கை இடிக்கப்பட்டது போல இருந்தால், உங்க ஜெப வாழ்க்கை இடிக்கப்பட்டிருந்தால், உங்க விசுவாசம் இடிக்கப்பட்டிருந்தால், உங்க பரிசுத்த வாழ்க்கை இடிக்கப்பட்டிருந்தால், இன்னைக்கு இயேசுவை எதிர்கொண்டு வாருங்கள். இயேசுவை எதிர்கொண்டு வாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பும்படி பரிசுத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும். சபை புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும். அப்படின்னா இன்னைக்கு 5 செங்கல் வச்சு நான் ஒரு வீடு கட்டுறேன். 5 செங்கல் வச்சு ஒரு 5 வருஷம், இன்னைக்கு 5 செங்கல் வச்சு கட்ட முடியாதுல, ஒரு 100 செங்கல் வச்சு ஒரு 5 வருஷம் கட்டியாச்சு. நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப எவ்வளவுதான் வந்திருக்கு? 5 வருஷம் தான் வந்திருக்கு. நாளைக்கும் என்ன செய்யணும்? மறுபடியும் ஒரு 2 வருஷ செங்கல் மேல வச்சு கட்டணும். 7 வருஷம் வந்த உடனே வீடு கட்டிட்டேன்னு அர்த்தமா? கிடையாது. முடியுமா? 7 வருஷம்னா எவ்வளவு? இந்த ஜன்னல் உயரம் தான் இல்ல, கீழேருந்து தரமட்டத்திலேருந்து ஜன்னல் உயரம் தான் 7 வருஷம். அப்படிதானே? வேலைக்கு போனவங்களாம் சொல்லுங்க, கொத்த வேலைக்கு போறீங்களா? 7 வருஷம் 8 வருஷம் வச்சுக்கிட்டுங்களேன். இவ்வளவும் கட்டி முடிச்சுக்கிட்டு நான் கட்டிட்டேன்னா புத்தியா? புத்தி இல்லையா? புத்தி இல்ல. அப்ப நாளைக்கு என்ன செய்யணும்? மறுபடியும் 2 வருஷம் மேல வச்சு கட்டணும், மறுபடியும் கட்டணும். எவ்வளவு உயரமா நீ கட்டிட்டே போறியோ அவ்வளவு உயரமா உன் வீடு உயர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இல்லையா? பட்டணங்களுக்கு போங்க, 50 மாடி 60 மாடி 100 மாடி வீடு உயரமா இப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் மேல இருக்கிற வீடு ரூமு, மேல இருக்கிற அந்த மாடி தெரியும். அவ்வளவு உயரமா கட்டுறாங்க. அவன் அப்பவும் அந்த ஓனர்கிட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான், இவ்வளவுதான் பெர்மிஷன் கொடுத்தாங்க சார், இவ்வளவுதான் பெர்மிஷன் கொடுத்தாங்க, கூட 2 மாடி கட்டணும்னு தான் ஆசைப்பட்டேன், எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான், வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க, அதனால இதோட நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். நம்ம எப்படி? நமக்கு பெர்மிஷன் அவ்வளவு தூரத்துக்கு கெட்ட பெர்மிஷன் கிடைச்சாலும் நம்ம இவ்வளோத்தோட போதும். எப்படி போதும்? நம்ம சும்மா 2 பேர் தானே, 4 பேர் தானே, இது போதும். இது புத்தியா? இது புத்தியா புத்தி இல்லையா? நான் சொல்றது உண்மை தானே? நீங்க கான்ட்ராக்டர் எல்லாம் போய் கேளுங்க, அந்த பெரிய அந்த 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 பில்டிங் ஓனரை போய் கேளுங்க. சிலருக்கு 10 மாடிக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருப்பான். சென்னையில் அவன் 15 மாடி கட்டி வச்சிருப்பான். ஆமாவா? 15 மாடி கட்டி வச்சிருப்பான் பெர்மிஷனே இல்லாம. அவன் சொல்லுவான், சார் 10 மாடிக்கு தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க, அப்படி இப்படி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அங்கங்க தள்ளி 5 மாடி எக்ஸ்ட்ரா கட்டி வச்சிருக்கேன் சார், இன்னும் 2 மாடி கட்டலான்னு. அவன் புத்தி உள்ளவன். நீ 5 வருஷம் வச்சுக்கிட்டே கட்டிட்டே. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி கட்டப்படுது? சோத்திரம். 10 நிமிஷம் ஜெபம் பண்ண உடனே சிலருக்கு பெரிய சந்தோஷம், அப்பா ஜெபம் பண்ணிட்டேன். 2 அதிகாரம் வாசித்து முடிச்ச உடனே சிலருக்கு அவ்வளவு திருப்தி, அப்பாடே கொஞ்ச நாளா பைபிள் வாசிக்காமலே இருந்த இன்னைக்கு 2 அதிகாரம், அப்பா உன் புத்தி எவ்வளவு மழுங்கி கிடக்கு தெரியுதா? சோத்திரம். இன்னைக்கு இயேசுவை எதிர்கொண்டு வரணும். ஆமென். இன்னைக்கு இயேசுவை எதிர்கொண்டு வரணும். புத்தியுள்ள ஸ்திரீகளை போல இயேசுவை சந்திக்கிறவர்களாக மாறணும். ஜெபிக்கும்படியா எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். குருத்தோலைகளை கையில் எடுத்துக்கொண்டு இயேசுவை சந்திக்கும்படி புறப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். இயேசுவை சந்திக்கும்படி எதிர்கொண்டு புறப்பட்டார்கள். அவர்கள் யார் என்றால், தேவனுடைய அற்புதங்களை குறித்து கேட்டவர்கள்,
இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். நாத்தான் வேலை உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். அவன் யார் என்றால் உத்தம, கபடற்ற உத்தம இஸ்ரவேல்.